Compared to BJP ஆளுகின்ற மாநிலங்கள்ல கலவரமா இருக்கட்டும் கம்யூனல் ரைட்ஸா இருக்கட்டும் இதெல்லாம் கம்மியா தானே இருக்கு. அந்த குடும்பத்துல போய் சொல்லுவோம் பீகாரோட கம்மியா இருக்கு. அதுல உங்க பிள்ளை தான் ஒரு பிள்ளை. வருத்தப்படாதீங்க, நீங்க பீகார்ல இல்லைன்னு சந்தோஷப்படுங்கன்னு சொல்லுங்க. அண்ணன் திருமாவளவன் எதுக்கு போய் கண்டிக்கிறாருன்னு கேக்குறேன். GT Holidays presents Behind Woods Beyond the News with Rangaraj Pandey, powered by Medway Hospitals, Dr. Sri Verma, Ayur Dharum Ayurveda. Medway Hospital and Arya Golden Beach மற்றும் சக்திகள் வழங்கும் Behind Woods முத்துமலை சென்னை first ever solo concert in Chennai VGP Golden Beach Resort நடக்க போது உங்க டிக்கெட்களை இப்பவே புக் பண்ணுங்க. சமூக நீதி சொன்னீங்க, சமத்துவம் சொன்னீங்க, திராவிடம் சொன்னீங்க, ஜாதி மறுப்பு சொன்னீங்க, செஞ்சீங்களா? ஒரு ஸ்டேட்டஸ் போடுறது, ஒரு Facebookல போடுறது, வீடியோ போடுறது, கையில அருவாளை வச்சு காட்டுறது நம்ம பாக்குறோம். ஒரு பர்த்டேவை ஒருத்தர் அருவாளை வச்சு வெட்டி பண்ணாருன்னா அவர் பிடிச்சி உள்ள வைக்கிறாங்க. அவர் கேட்கிறா வெட்டுறாரு. ஆனா ஏன் பிடிச்சி உள்ள வைக்கிறீங்க? அச்சுறுத்தும் நோக்கம். அப்போ ஒருத்தர் Facebook போட்டு சம்பவம் காத்திருக்கு அப்படின்னா எப்படி விட்டாங்க? நீங்க 50 வருஷம் ஆட்சியில் இருந்து உங்களால் ஒழிக்க முடியலன்னு பிரச்சனை உங்களோட தான் வேறையா இருக்கும். சுபாஷினி சொல்றாங்க எங்க அப்பா அம்மாவுக்கு சம்பந்தம் இல்லைன்றாங்க. ஒரு எஸ்ஐ அரெஸ்ட் ஆயிருக்கிறாரு. பிரேமா பசி இருந்தா கைது பண்ணுவாங்க. யாரை கைது எங்களுக்கு தெரியுங்க. இடத்த காலி பண்ண சொல்ல வேண்டியதானே? எது கைது பண்ணீங்க? 4 நாளா கைது பண்ணல. அப்ப எதுக்காக இல்ல? அவங்க குற்றமற்றவர்களா இருந்திருக்கலாம். 5 நாள் ஏன் கைது பண்ணீங்க? குற்றவாளி ஆயிட்டாங்களா? அப்ப குற்றவாளினா 4 நாளா ஏன் கைது பண்ணல? கைது ஒரு Facebookல ஸ்டேட்டஸ் போட்டா பாஞ்சு கைது பண்ணு. ஒரு கொலை நடந்திருக்கு யோசிக்கிறீங்க. நீங்க திமுகவுக்கு எதிராக ஒரு விமர்சனம் பண்ணா கைது நடக்குதா இல்லையா? திமுக காரங்க மோடியை பத்தி விமர்சனம் பண்ணா கைது நடந்திருக்கா? இவங்க குண்டர் சட்டை நாங்க போட்டுட்டோம், வழக்கு சிபிசிஐடிக்கு மாட்டோம் அப்படின்னு சில விஷயங்களை சொல்லும்போது இதெல்லாம் கண் துடைப்புக்குன்னு எடுத்துக்கலாம். காவல்துறை ஒரு வழக்கை இயல்பா நடத்தாது. ஒரு சமூக அழுத்தம் வந்தா தான் நடத்தும். என்ன அர்த்தம்? திருமாவளவன் நிலைப்பாடு என்ன அப்படின்னா அவர் தர்ம சங்கடத்துல தவிக்கிறார். சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாது. அவர் குற்றச்சாட்டுல வைக்கிறதுக்கு மனசு துடிக்குது. ஆனா இப்ப கூட்டில் இருக்கிறோம் புத்தி தரும். ஏன் இந்த மாதிரி தென் மாவட்டம் அதிகமா பிரச்சனை வருது? ஏன் சென்னையில நடக்க மாட்டேது? ஏன் உங்களுக்கு டெல்டா மாவட்டம் நடக்க மாட்டேது? நீங்க நக்சல்களை ஒழிப்போம்னு நரேந்திர மோடி அரசு சொல்லியிருக்கோம். சரண்டர் ஆயிரும், உனக்கு காசு கொடுக்கும். இந்த பக்கம் சமூக மாற்றத்துக்கான ஏற்படும். நக்சலோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே போயிடுச்சு. இந்த பக்கம் இரும்பு கரும், இந்த பக்கம் அரவணைக்குங்க. இதுதான் முக்கியமானது. அது செய்றீங்களா? GT Holidays presents Behind Woods Beyond the News with Rangaraj Pandey, powered by Medway Hospitals, Dr. Sri Verma, Ayur Dharum Ayurveda. வணக்கம். அதாவது திராவிட மாடல், சமூக நீதி, சமத்துவம் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து அதை தான் இங்கே பரப்புரையாக அவங்க வச்சிட்டு இருக்காங்க. அந்த ஆட்சியில் மறுபடியும் ஒரு ஆணவ கொலை அப்படின்னு பார்க்கும்போது எப்படி இருந்தது? முதல்ல ஆணவ கொலை மட்டுமல்ல, காவல் நிலைய மரணமும் கூட. முதலமைச்சரே ஒரு சாரி கேட்க முடியாத நிலைமை. அப்போ ஒரு தப்பு செய்கிறதுக்கு ஒரு அச்சம் இந்த சமூகத்தின் மனதில் இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ரவுடி எலிமெண்ட்ஸ் ஒரு நாட்டு வெடி கொண்டு போடுறான், ஒருத்தன் வெட்டுறான்னா நீங்கள் தடுக்க முடியாது. ஆக்சுவலாக அதுக்கும் ஒரு கண்காணிப்பு உண்டு, தடுக்க முடியாதுன்னா அவங்க இதே வேலையாக தெரியுவாங்க. ஆனால் ஒரு காமன் மனசில் இந்த மாதிரியான ஒரு கொலை வெறி ஒன்று இருக்குது அப்படின்னா அது திருமாவளவன் குறிப்பிடார். இன்னைக்கு வேற யாரும் அவரே குறிப்பிடார். அந்த கொலை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஒரு 5-6 ஸ்டேட்டஸ் போட்டிருக்கிறாங்க ஃபேஸ்புக்கில். சமூகத்தில் ஒரு நாயை பிடிச்சி கையில் வச்சுக்கிட்டு, ஒரு அருவாளை கையில் காட்டிக்கிட்டு, விரைவில் சம்பவம் இருக்குது அப்படிங்கிறலாம் சொல்லி இதை மாதிரி அவங்க ஒரு திட்டமிட்டு அவங்க செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு பதிவு பண்ணுறாரு. அப்போ இது ஒரு 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. பேசிட்டு உணர்ச்சி போட்டு ஒரு அடிதடி ஆயிடுது. அதில் ஒரு மரணம் நடந்ததுன்னா அதை கூட புரிஞ்சுக்கலாம், ஏற்க முடியாது. ஆனால் இது முன்னாடியே இது ஜாதி மறுப்பு அங்கே இருக்குது. அதில் ஒரு திருமணம்னா ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கும். நமக்கு உடுமலை சங்கம்லேருந்து 150 உதாரணங்கள் இருக்குது. அப்போ இதில் கட்டாயமாக ஒரு முன்கவனம் தேவைப்பட்டிருக்கும். அந்த குடும்பத்தினர் ஏமாத்தினாங்களா, இவங்க ஏமாந்தாங்களா, அந்த பொண்ணுடைய மனநிலை என்ன, ஒன்றுமே புரியல. அந்த சுபாஷினி அவங்க சொல்கிறாங்க எங்கள் வீட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு இன்னைக்கு வீடியோ இப்போ நான் பேசிட்டு இருக்கோம். அப்போ இதில் என்ன கணக்கு, யார் செஞ்சிருப்பாங்கிறத விசாரிக்க வேண்டியது. எது நடந்தாலும் இது கொலை ஏற்க முடியாது. என்னுடைய கவலை இவர்கள் செய்தார்களா இன்னொருவர்கள் செய்தார்களாங்கிறதுல அது காவல்துறை விசாரிக்க வேண்டிய விஷயம். நம்ம பார்க்குறோம் மாலைகாம் குண்டுவெடிப்பில் எல்லாருமே விடுதலை செய்யப்படுறாங்க. ஸோ அது உண்மையிலே விடுதலை செய்யப்பட்டிருக்கலாம், சாட்சிகள் சரியில்லாமல் விடுதலை செய்யப்பட்டிருக்கலாம், உண்மையிலே குற்றம் செய்யாதனால விடுதலை அதை நம்ம மறுக்கலாம். அப்போ இவர்களை தூக்கில் போடுங்க நான் நிற்கல. என்னுடைய கேள்வி கொலை செய்தது யார் அப்படிங்கிறது. அப்போ அந்த கொலைக்கான அந்த அச்சமற்ற தன்மை எப்படி வருது? இவ்வளவுதான் என்னுடைய கேள்வி. அப்போ அந்த தைரியம் வருதுல, ஒரு ஆளை கொல்லணும் அப்படின்னு ஒரு மனுஷன் தெரியும். அப்போ திருமாவளவன் குறிப்பிட்டது போல இது தொடர் நிகழ்வாக அவங்க ஒரு ஸ்டேட்டஸ் போடுறது, ஒரு Facebookல போடுறது, வீடியோ போடுறது, கையில் அருவாளை வச்சு காட்டுறது நம்ம பார்க்குறோம். ஒரு பர்த்டேவை ஒருத்தர் அருவாளை வச்சு வெட்டி பண்ணாருன்னா அவர் பிடிச்சி உள்ள வைக்கிறாங்க. அவர் கேட்கிறா வெட்டுறாரு. ஆனால் ஏன் பிடிச்சி வைக்கிறீங்க? அச்சுறுத்தும் நோக்கம். இது மூலமாக நீ எதிரி விடு. அப்போ ஒருத்தர் Facebook போட்டு சம்பவம் காத்திருக்கு அப்படின்னா நீ எப்படி விட்டாங்க? ஒரு பைக் ரேஸ் ஒருத்தர் போனார் அப்படின்னா அவரை பிடிச்சி உட்கார வச்சு வீடியோ வச்சு சொல்கிறாங்க. ஒருத்தர் பைக் ரேஸ் தான் போகிறார். அது சட்டவிரோதங்கிறது இன்னொரு பக்கம். ஆனால் அதில் ஹார்ம்லெஸ் இல்லை. அவர் ஒரு அட்வென்ச்சர் பண்ணுறாரு, பைத்தியக்காரத்தனம் முடிஞ்சு வச்சுக்காரு. ஆனால் அதுக்கு நம்ம நடவடிக்கை எடுக்கிறோம். அப்போ இவன் ஸ்டேட்டஸ் போட்டு அருவாளை கையில் வச்சுட்டு நாயை கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு சம்பவம் இருக்குன்னாருன்னா அதில் ஒரு மெசேஜ் இருக்குதா இல்லையா? காவல்துறை என்ன செய்யுது, உளவுத்துறை என்ன செய்யுது? இவ்வளோதான் கேள்வி. அப்போ திருமாவளவனுடைய கேள்வியை தான் நான் பிரதிபலிக்க விரும்புகிறேன். அவர் கேட்குற கேள்வி யாருக்கு? காவல்துறைக்கு, அரசு என்ன செய்யுது? ப்ளஸ் அடிப்படையில் ஒரு கேள்வி நமக்கு வருது. நம்ம என்ன சொல்கிறோம்? நீங்கள் குறிப்பிட்டது போல் சமூக நீதி, பெரியார் மண், சமத்துவம் இது எங்கே இருக்குன்னு கேட்குறேன். பள்ளிக்கூடத்தில் இல்லை, கல்லூரியில் இல்லை,
பேர் மாற்றிட்டீங்க, சரியா போச்சா? அப்போ நம்ம வந்து மக்கள் மனசில் அதை பதிய வைக்கவே இல்லையே. ஏன் பதிய வைக்கல? சரி, நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பேசி 5 நாளில் யாரையும் மனமாற்ற முடியாது. ஆனால் 50 வருஷமாக ஆட்சியில் இருந்து மனமாற்ற முடியலைன்னா அப்போ என்ன அர்த்தம்? அப்போ நீங்கள் வந்து பேசுறது ஒன்றாவும் செய்கிறது ஒன்றாவும் இருக்குதா? இயல்பான கேள்வி தானே. நிச்சயமா. இப்ப அவங்க கிட்ட கேட்டா ஏடிஎம்கே ஆட்சியில இருந்தா அது மாதிரி நடந்ததுன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க சொல்றது கரெக்ட். நான் திமுகவுடைய 4 வருஷத்துல நிச்சயமா திராவிட மாடல்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதுன்னா திமுக இருக்கலாம். ஆனா இந்த திராவிடம் பெரியார் மன்னர் யாரும் கோச்சிக்க மாட்டாங்கல்ல. ஒரு இந்து முன்னணியுடைய மாநாட்டில் அண்ணா பெரியார் படத்தை போட்டு சண்டைக்கு போனாங்கல்ல. அப்ப நீ எப்படி எங்க தலைவர்? அப்ப பெரியாரே அண்ணா முன்னிறுத்தி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்ன அண்ணா, மதமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்து மதத்துக்கு எதிராக கடுமையாக பேசின பெரியார். அவர்கள் வழியில் நீங்கள் நடக்கிறீங்கன்னு சொல்றீங்க, ஜாதி மறுப்புன்னு சொல்றீங்க, ஜாதி ஒழிப்பு ஒழிஞ்சதான்னு கேள்வி வைக்கிறேன். நீங்கள் 50 வருஷம் ஆட்சியில் இருந்து உங்களால் ஒழிக்க முடியலன்னு பிரச்சனை உங்களோட தான் வேறையா இருந்தா. அப்போ நம்ம இயலாமையாங்கிற ஒரு கணக்கு இருக்குல்ல. இப்போ பிஜேபி தன்னுடைய வாக்குறுதியாக சில விஷயங்களை கொடுக்குது. ராமர் கோயில் கட்டுவோம், 370 கொண்டு வருவோம், யூனிஃபார்ம் சிவில் சார் யூசிசி யூனிஃபார்ம் சிவில் கொடுக்கணும், இதெல்லாம் சொல்கிறாங்க, செய்கிறாங்க. சொன்னாங்க 10 வருஷம் செஞ்சு காட்டிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம 50 வருஷமா ஆட்சியில் இருந்துச்சு. கலைஞருக்கு முன்னாடி இருந்திருக்காருல்ல. சொன்னாங்க செஞ்சாங்கிறத கம்பாரிசன். ஆனா அது வேற கம்பாரிசன், இது வேற கம்பாரிசன். இது வந்து தனிப்பட்ட மனிதனுடைய ஒரு ஏற்க மறுக்கிறேன், உங்க இஷ்டம். நான் சொல்றது ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க, அவங்க நிறைவேற்றுறாங்க, நீங்க அதை ஏத்துக்காம போங்க, எனக்கு பிரச்சனை இல்ல. நிச்சயமா சொல்றத ஏத்துக்க முடியுது. நான் எந்த விஷயத்தை ஏத்துக்கிறேன்னா 50 வருடமா ஆட்சி பண்ணியும் இன்னும் வந்துட்டு இது போன்ற ஆணவ கொலைகள் வந்துட்டு நீங்க எதை ஏற்கிறீங்க என்னுடைய பிரச்சனை. ஒரு சின்ன முரண்காக நான் அதை கேட்கிறேன். முரண்படலாம், அது உங்களுடைய உரிமை. நான் ஏன் தடுக்க போறேன்? நீங்க எப்படி சிந்திக்க கூட நான் சொல்ல மாட்டேன். நான் எப்படி சிந்திக்கிறேன்? நான் சொல்றேன் பிஜேபியோட கொள்கை நீங்கள் ஏறுங்க, ஏற்காம போங்க. ஆனா அவங்க ஒண்ணு சொல்றாங்க, அதை செய்யறாங்க. தேர்தல் அறிக்கை ஒழிச்சு வச்சு சொல்ல 2014 இருந்துச்சு, 19 இருந்துச்சு, எல்லாமே சொல்றாங்க. அப்ப சொன்னாங்க, செய்யறாங்க. இல்ல இந்த கம்பேரிசன் எப்படி சரியாகும்னு நான் கேக்குறேன் சார். நான் வந்து ஒரு இடத்துல 3வது தடவையா சொல்றேன், ஒரு இடத்துல சரியா என்ன சொன்னாங்க, செஞ்சாங்க. நீங்க சொன்னீங்களே, செஞ்சீங்களே, இவ்வளவுதான். நான் அந்த பாலிசி ஏற்காம போங்கன்னு சொல்றேன்ல. அவங்க வந்து சரியோ தப்பு நம்ம என்ன கேட்குறோம்? நம்ம நீங்க மாசம் ஒரு முறை நீங்க மின் மீட்டர் கணக்கு எடுப்பேன்னு சொன்னீங்களே சார், எடுத்தீங்களா கேட்குறோம்ல. அதுவும் இது ஒன்னாங்கிற இடத்துக்கு நான் போல, சொன்னீங்களே செஞ்சீங்களா இடத்துக்கு போறேன். புரியல? அப்ப நீங்க சமூக நீதி சொன்னீங்க, சமத்துவம் சொன்னீங்க, திராவிடம் சொன்னீங்க, ஜாதி மறுப்பு சொன்னீங்க, செஞ்சீங்களான்னு கேட்க. இவ்வளவுதான். நீங்க தானே சொன்னீங்க, நீங்க தானே பெரியார் மண்ணு சொன்னீங்க. இங்க நாங்க விடமாட்டது இல்லை. இங்க யாரோ ஆரியர் பார்ப்பனர் வந்தேரி ஏதோ செஞ்சாருன்னு சொன்னீங்கல்ல. இந்த கேஸுக்கும் அவங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? நீங்க சொல்றது ஏத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் தான். நீங்க பிஜேபி பத்தி பேசுறதுனால அவங்க தரப்புல வைக்கிற வாதத்தை நான் அவங்க முன்னாடி வைக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்க, கம்பேர் டு பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்கள்ல இங்க லிஞ்சிங் ஆக்டிவிட்டிஸா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு ஒரு கலவரமா இருக்கட்டும், இல்ல கம்யூனல் ரைட்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் கம்மியா தானே இருக்கு. தனிப்பட்ட முறையில நடக்கிற விஷயம் அமைதி பூங்கான்னு சொல்லுங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. அண்ணன் திருமாவளவன் எதுக்கு போய் கண்டிக்கிறாருன்னு கேட்குறேன். இன்னைக்கு பிரஸ் மீட் கொடுத்தவர் என்ன சொல்லியிருக்கணும்? பீகாரோட கம்மியா இருக்கு, யூபியோட சூப்பரா இருக்கு, அப்படித்தான் கொள்ளும் அப்படின்னு போக வேண்டியதானே. இல்ல நான் எதுக்கு சொல்றேன்னா அவங்க வைக்கிற வாதத்தை முன்னாடி வைக்கிறேன். வாதத்தை நீங்க இவ்வளவு தூரம் நீங்க முன்னுத்தரை பண்ண வேண்டியதில்லை. நான் ஏற்கிறேன். அண்ணன் திருமாவளவன் ஏன் கண்டிக்கிறாரு? அவர் இன்னைக்கு பிரஸ் மீட்ல நீங்க சொல்ல வச்சிருக்க வேண்டியது. அவங்க வைக்கிற வாதத்தை நீங்க வைக்கிறீங்க, ஏன் அவர் இந்த வாதத்தை வைக்க மாட்டாரு? பீகாரை விட கொலைகள் கம்மி, நாடாளுமன்றத்தை விட ஆணவ கொலைகள் கம்மி, ஜார்க்கண்டை விட பாலியல் வன்முறைகள் கம்மி, தமிழ்நாடு சுபிட்சம், வாங்க போலாம் போக வேண்டியதானே. எதுக்கு நீங்க அஜித்குமார் மரணத்துக்கு இவ்வளவு தூரம் கொந்தளிச்சீங்க? எதுக்கு நீங்க வந்து கவின் மரணத்துக்கு கொந்தளிக்கிறீங்க? இதைத்தான் நான் சொல்றேன். நீங்க கண்டிக்கிறீங்க, அதைத்தான் நான் சொல்றேன். நான் சொன்ன உடனே யூபியோட கம்மி, சந்தோஷப்பட்டுக்கங்க. இல்ல சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் இது கிடையாது. அவ்வளவுதானே நான் சொல்றேன். நிச்சயமா. ஆனா நீங்க யூபியோட மக்கள் தொகை என்ன? அதிகம், நம்மளை விட அதிகம். 21 கோடி, 3 மடங்கு நம்ம மக்கள் தொகை என்ன? வாங்க அவங்க குறைச்சு வாங்க, தனியா ஒரு கம்பேர் பண்ணி வாங்க. யூபியில குற்றங்கள் குறைஞ்சிருக்கா இல்லையான்னு பாருங்க. தமிழ்நாட்டில் குற்றங்கள் குறைஞ்சிருக்கா? நான் உங்கள்கிட்ட தான் படிச்சுக்காருன்னு. நான் வந்து ஒவ்வொரு சம்பவத்தில் என்ன நடக்குன்னு இதே கவர்மெண்ட்டோடைய என்சிஆர் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்த டேட்டா எடுத்து படிச்சுக்காரு. ஒரே நம்பர் 7 வருஷத்துக்கு ஒரே நம்பர் எப்படி இருக்கும்? நமக்கு மனசாட்சி தெரியுமில்ல. 14 14 14 14 14 ஒரு குற்றம் கரெக்டாக 14 தான் நடக்குமா? அந்த டேட்டா எப்படி சரியா இருக்க முடியும்? நமக்கு சின்ன டவுட் வராதா? அவ்வளோ. அப்ப நான் பீகாரோட பெட்டர், சந்தோஷம். யூபியோட சூப்பர், சந்தோஷம். டபுள் கமிட்டாமாக்கா. இதுல அந்த குடும்பத்தில் போய் சொல்லுவோம், ஆறுதல் சொல்ல போங்க, பீகாரோட கம்மியா இருக்கு, அதுல உங்க பிள்ளை தான் ஒரு பிள்ளை, வருத்தப்படாதீங்க, நீங்க பீகார்ல இல்லைன்னு சந்தோஷப்படுங்கன்னு சொல்லுங்க. உண்மையா சொல்லணும்னா இந்த மாதிரி ஒரு கம்பாரிசன் இந்த மாதிரி டைம்ல வைக்கிறது ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம் தான். ஆனாலும் நம்ம பிஜேபி பத்தி பேசுனதுனால தான் அங்க இதை நான் கேட்கிறேன். பிஜேபி பத்தி கொலைக்கு பேசல, குற்றங்களுக்கு பேசல. அவர்கள் நான் வந்து ரொம்ப தெளிவா சொன்னேன். அந்த விஷயத்தை நீங்க ஏற்றாலும் ஏற்காவிட்டாலும் சொன்னார்கள், செய்தார்கள். இவ்வளவுதான் நான் நினைக்கிறேன். நான் வந்து ராமர் கோயில் வேணுமா வேண்டாமாங்கிறது உங்களுக்கு நான் போல. நீங்க 370 சரி, அது உங்களுடைய விவாதம். நான் சொன்னேன் 370 நீக்கும்னு சொன்னாங்க, அவங்க வாக்குறுதி செஞ்சாங்க. நீட் வந்து ரத்து பண்ண நீங்க சொன்னீங்கல்ல, செஞ்சீங்களா? இவ்வளவுதான கேள்வி. நீங்க 70 வருஷமா உங்களுடைய அடையாளமா என்ன இருக்கு? நீங்க எப்படி கேள்வி ஆரம்பிச்சீங்க? இது வந்து தேர்தல் வாக்குறுதி இல்ல, உங்களுடைய அடையாளம். அந்த சமூக நீதி எங்கன்ற
நீங்கள் போர்டில் பேர் மாற்ற சமூக நீதி வந்துடும். ரங்கராஜ் பாண்டேன் பேர் வச்சிருக்காரு, சமூக நீதிக்கு எதிரானது. இங்கே தானே நிற்கிறீங்க. எளிமையான கேள்வி. பேர் வச்சிங்களே சோறு வச்சிங்களான்னு கேட்பாங்கல்ல. அவள் பேர் வச்சிங்களே செயல்பட்டீங்களாங்க தானே. பேரை மாற்றினா சமூகம் மொத்தம் மாறிடுச்சா? சந்திரபாபு நாயுடுன்னு ஒருத்தர் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அங்கே ஜாதி வெறி தூண்டுதா? தேவே கவுடான்னு இவங்கெல்லாம் ஆதரிச்சாங்க. ஒருத்தர் உட்காந்துருந்தாரு. மதவெறி தூண்டிருச்சா? புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ நீங்கள் ஜாதி பேரோட 2 பேர் உட்காந்துருக்காங்க. என்ன ஆயிடுச்சு? இவர்கள் கேரளாவில் ஆதரிச்ச நம்பூதிரி பாட்டு நயினார் இவங்கெல்லாம் ஜாதி பேர் இல்லையா? அதெல்லாம் அவங்களாம் மதவெறி பிடித்தவர்களா? அப்போ பேரில் இல்லை. நான் கேரளா உதாரணம் சொல்லிட்டேன், கர்நாடகாவில் வந்துட்டு ஆந்திரா உதாரணம் சொல்லிட்டேன். ரெட்டி உட்காந்துருக்காரு. என்ன யார் மாறிச்சு உங்களுக்கு? அப்போ நீங்கள் பேரில் நீங்கள் அந்த கவனம் பூராங்க தான் செய்துட்டு போறீங்க. கருப்பு சட்டை கருப்பு சட்டையில் என்ன இருந்தீங்க? எப்படி வண்டி ஓடும்? நீங்கள் அடையாள குறியீடு தான் நிற்கிறீங்க. நீங்கள் வந்து செயலில் நிற்கிறீங்களா கேட்குறேன். திமுகவோ திகாவோ திராவிட இயக்கங்களோ சமூக அடையாள குறியீடுகளை பிரமாதம் பண்ணுறாங்க. பெரியாருக்கு சிலை வைப்போம், அண்ணாக்கு சிலை. அண்ணாவும் பெரியார் கலைஞர் சொன்ன செஞ்சீங்களான்னு கேட்குறேன். ஆனா நம்ம ரொம்ப யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு தனி மனிதனால நிகழ்த்தக்கூடிய சம்பவங்களா இருக்கு. இப்ப நடந்தது எல்லாமே சொன்னேன். 2 ரவுடிகள் மட்டும் நான் வந்து திமுகவும் சேர்த்தே நான் பேசிட்டேன். 2 ரவுடிகள் வெட்டிக்கிட்டாங்கன்னா நீங்க ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அது யாரை வெட்டுவான்னு தெரியாது. ரவுடிகளுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. அந்த கண்காணிப்புக்கு தனி படம் இருக்குது. உங்களுக்கு தகவலுக்காக ஃபண்டமெண்டல்ஸ் தனியாக இருக்குது, கியூபராஜ் தனியாக இருக்குது, ரவுடி எல்லாமே தனியாக இருக்குது. அவங்க கண்காணிக்கிறாங்க. தட் இஸ் a செப்பரேட் கேஸ். இப்போ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் அரசாங்கம் எப்படி கையாண்டுச்சுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அதுலயே இங்க நிறைய கேள்விக்குறிகள் இருந்தது. கைது பண்றதுக்கு ஒரு போராட்டம் தேவைப்படுச்சுல்ல. மற்றவங்களை பிடிச்சி உள்ள வச்சு எங்க போயிடுவாங்க அவங்க? அவங்க ஒரு கருத்து இருக்குது, முரண் இருக்குது. அவங்க மேலே வழக்கு போடுங்க, தப்பு கிடையாது. வழக்கு நீதிமன்றத்தில் போட்டோம். நீதிமன்றத்தில் போய் அவர் பேசுகிற தப்புன்னு தண்டிக்கட்டும். செக்யூர் பண்ணி ஜெயிலில் வைக்க வேண்டிய அவசியம் என்ன உங்களுக்கு? அப்போ இதுக்கு வந்து செக்யூர் பண்ணி ஜெயில் வைக்கணும் முடிவு பண்ணுறீங்க. ஒரு ஸ்டேட்டஸ் அதை ரிமூவ் பண்ணுன்றீங்க. எக்ஸ் வரைக்கும் பேசுறீங்க. இங்கே கொலை நடந்திருக்கு, கைது பண்ணுறது தயங்குறீங்க. ஆர்ப்பாட்டம் பண்ணி பாடியை வாங்க மாட்டோம் சொன்னப்போ தான் கைது நடக்குது. இல்லை கண்டுபிடிக்கலன்னு சொல்லுங்க, இல்லை அவர்கள் குற்றவாளி இல்லைன்னு சொல்லுங்க. நான் வந்து அவர் குற்றவாளி இடத்துக்கு போல, புரியுங்களா? எனக்கு தெரியாது. காவல்துறை முடிவை நான் முழுமையாக கட்டுப்படுறேன். சுபாஷினி சொல்றாங்க எங்க அப்பா அம்மாவுக்கு சம்பந்தம் இல்லைன்றாங்க. ஒரு எஸ்ஐ அரெஸ்ட் ஆயிருக்கிறாரு, இன்னொருத்தர் சுஜித் அரெஸ்ட் ஆயிருக்காரு. சுஜித் தான் செஞ்சாரா? எனக்கு தெரியாது. எஸ்ஐக்கு பங்கு இருக்கா? எனக்கு தெரியாது. நாளைக்கு ஒரு விடுதலை ஆகலாமா? ஆகலாம். ஆனா அவங்க இல்லை நீங்க சொல்லிட்டு போங்க. பிரைம் ஆஃபீஸ் இருந்தால் கைது பண்ணுவாங்க. யாரை கைது எங்களுக்கு தெரியுங்க. இடத்த காலி பண்ண சொல்ல வேண்டியதானே? எது கைது பண்ணீங்க? 4 நாளாக கைது பண்ணல. அப்போ எதுக்காக இல்லை? அவங்க குற்றமற்றவர்களாக இருந்திருக்கலாம். ரைட்டு. 5ஆம் நாள் ஏன் கைது பண்ணீங்க? குற்றவாளி ஆயிட்டாங்களா? அப்போ குற்றவாளினா 4 நாள் ஏன் கைது பண்ணல? சரி, குற்றவாளி இல்லைன்னு அவங்க பிரச்சனை கூட தான் கைது பண்ணிடுவீங்களா? உங்களுக்கு புரியுங்களா? நீங்கள் ஒருத்தர் சொல்லிட்டே தான் கைது பண்ணணுமா? அவரை கைது செய்ய இவருக்கு சொல்லிட்டே தான் இருப்பாங்க. தமிழக முதலமைச்சர் பதவி விலகுன்னு எல்லாம் சொல்லிட்டே தான் இருக்காங்க. அவங்க சொன்னக்கா விலக முடியுமா? அப்ப நீங்க கைது பண்ணாததுக்கு என்ன காரணம்? கைது பண்ணதுக்கு என்ன காரணம்? கைது ஒரு ஃபேஸ்புக்ல ஸ்டேட்டஸ் போட்டா பாஞ்சு கைது பண்றீங்க. ஒரு கொலை நடந்திருக்கு யோசிக்கிறீங்க. அப்ப ராமஜெயம் கொலை செய்யப்பட்டா ஒன்றும் டெவலப்மெண்ட் இல்லை. காங்கிரஸ் மாவட்டத்தில் கொலை செய்யப்பட்டா ஒன்றும் டெவலப்மெண்ட் இல்லை. கவின் கொலை செய்யப்பட்டா என்னன்னு தெரியல. அப்ப இயல்புல கேள்வி வருமா வராதா? இது 2 பேரும் காவல்துறையை சேர்ந்தவங்கிறதுனாலதான் வந்து இவ்வளவு தூரம் வந்து டிலே ஆயிருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? காவல்துறை சேர்ந்தவங்களா இருக்கட்டும், ராணுவமா இருந்திருக்கட்டும். நீங்க திமுக எதிராக ஒரு விமர்சனம் பண்ணா கைது நடக்குதா இல்லையா? திமுக காரங்க மோடியை பத்தி விமர்சனம் பண்ணா கைது நடந்திருக்கா? நடக்கல. பேசலையா? கவர்னரை பத்தி எவ்வளவு பேசியிருக்காங்க? ஒரு கைது நடந்திருக்கா? ஒரு கைது நடந்திருக்கா? பேசுனதுக்கு பண்ண வேண்டாம்னே சொல்றேன். யாரையுமே பண்ணக்கூடாதுல்ல. அப்ப நீங்க டிஎம்கே எதிராக விமர்சனம் வந்தா ஒரு கமெண்ட் வந்தா தூக்கி உள்ள வரீங்க. பிஜேபிக்கும் கவர்னருக்கும் மற்றவங்களுக்கும் தான் நீங்க தொட மாட்டேன்றீங்க. அப்ப பார்சலா இருக்கீங்களா இல்லையா? அப்ப நீங்க போலீஸ் குடும்பம், ராணுவத்து குடும்பம். நான் கைது செய்ய முடியாதுன்னு சொல்லுங்கன்ற. எனக்கு பிரச்சனை இல்லை. நான் போலீஸ் ஆஃபீஸராக இருந்தால் என்னுடைய கான்சியஸ்லாம் டிசிஷன் எடுப்பேன். அவர்கள் குற்றவாளி எல்லாம் முடிவெடுக்கலங்க, முடிவெடுத்தா கைது பண்ண கிளம்புங்க. அவர்கள் ஆர்ப்பாட்டம் சாலை என்ன பண்ணாலும் நடவடிக்கை மாட்டேன். அவங்க சொன்னக்கார நடவடிக்கை எடுக்கிறதா? அப்போ இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, உங்களுக்கு தெரியலையா? எளிமையான கேள்வி. நிச்சயமா இதுல வந்து அவங்க தரப்புல இருந்து, அதாவது வந்து கவினோடைய வீட்டு தரப்புல இருந்து கேட்கப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க 2 பேரையும் கைது பண்ணுங்க, அது வரைக்கும் நாங்க உடலை வாங்க மாட்டோம் அப்படிங்கிறது தான். இவங்க வந்து குண்டர் சட்டை நாங்க போட்டுட்டோம், வழக்கு சிபிசிஐடிக்கு மாட்டிட்டோம் அப்படின்னு சில விஷயங்களை வந்து சொல்லும்போது இதெல்லாம் கண் துடைப்புக்குன்னு எடுத்துக்கலாமா? நம்ம கண் துடைப்புன்னு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. கோகுல்ராஜ் மரணம் தற்கொலைன்னு முதல்ல சொல்லப்பட்டதா இல்லையா? ரயில்வே ஸ்டேஷன் விழுந்து சொல்லப்பட்டாரு. அந்த குடும்பமும் மற்ற சமூகங்களும் அழுத்தம் கொடுக்க போய் தான் அந்த கேஸ் மாறிச்சு. அப்போ காவல்துறை ஒரு வழக்கை இயல்பாக நடத்தாது. ஒரு சமூக அழுத்தம் வந்தால் தான் நடத்தணும். என்ன அர்த்தம்? ஒரு பாடியை ஒரு வீட்டில் வச்சிருக்க ஆசைப்படுவாங்களா? நீங்கள் சொல்லுங்கள். நம்ம இந்த தமிழ் சமூகத்தில் பார்த்துருக்கீங்களா? அது போஸ்ட்மார்டம் முதல்ல வந்து பாடி வந்து நின்றுட்டே இருக்குமா? மார்ச்சோல் இருந்துகிட்டே இருக்குமா? நமக்கு மனசு வலிக்காதா? அதை பாடியாக பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? அப்போ அது வாங்க மாட்டேன்னு ஏன் பிடிக்கிறாங்க? அவருடைய வேதனைக்கு ஒரு தீர்வு வேண்டாமா? இப்போ அஜித்குமார் அடித்து கொல்லப்பட்டிருக்காங்க, கண் கூட பார்த்துருக்குறாங்க, மனசாட்சியெல்லாம் படிச்சிருக்காங்க, சிவில் ட்ரெஸ்ல அடிச்சிருக்காங்க ஃபார் நோ ரீசன். அது எவ்வளோ காணாம இப்போ வரைக்கும் தெரியல. யார் அழுத்தம் கொடுத்தா தெரியல. அந்த 5 கான்ஸ்டபிளுக்கும் அந்த அஜித்குமார் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நான் ஏற்கல. உங்களுக்கு ஏதாவது ஏற்பு இருக்கா? ஜாதியாவோ மதமாவோ இனமாவோ ஒரு பஞ்சாயத்து கிடையாது. அப்ப யார் கம்ப்ளைண்ட் பண்ணா? எஸ்பிஎஸ்க்கு நீங்க மாத்துனீங்க.
அந்த ஊரில் உள்ள ஒரு எஸ்ஐயோ ஒரு 5 கான்ஸ்டபிள் பண்ணதுக்கு எஸ்பி எப்படி பொறுப்பாவார்? நீங்கள் திமுகவுடைய ஒன்றிய செயலாளர் பண்ணதுக்கு திமுக தலைவர் பொறுப்பாக முடியுமா? திமுக காரர் தான். ஆனால் அவர் பண்ண தப்புக்கு தமிழக முதலமைச்சரையோ திமுக தலைவர் எப்படி சொல்ல முடியும்? அப்போ எஸ்பியை மாற்றுறீங்க. அப்போ எஸ்பி தான் அழுத்தம் கொடுத்தாரா? எஸ்பி அழுத்தம் கொடுத்தா அடிச்சிருப்பாங்க. உங்களுக்கு புரியல? அப்போ எஸ்பி அழுத்தம் கொடுத்தாரு சொல்லுங்க. அப்படியே உண்மை பாதியாக நிற்குதே. அந்த 5 பேர் அவங்க காரணத்துக்கு அடிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ ஏன் அடித்தாங்க? எஸ்பி மாற்றப்பட்டிருக்காரு. அப்போ எஸ்பி சொன்னாரா? அப்போ யாருக்கா அடித்தாங்க? எஸ்பிக்கு யார் சொன்னது? எஸ்பி நார்த் இந்தியன். அவருக்கும் அந்த நிகிதாவுக்கும் எந்த சம்மந்தம் இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ எஸ்பிக்கு சொன்னது யார்? இந்த கேள்விக்கு பதிலுங்க. நீங்கள் அம்பை வந்து ஊச்சி போட்டு வச்சிட்டீங்க. வில்லு எங்கே இருக்குது? அம்பரா துணி எங்கே இருக்குது? யார் ஏவுனா யாரா எய்தா? அது பதில் வேண்டாமா? அதை இந்த பையன் பாதிக்கப்பட்டிருக்கான், இறந்து போயிட்டான். அவன் குடும்பமே அழுதுட்டு இருக்கு. அந்த 2 பேர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ தயங்குறீங்க. அப்போ அந்த சுபாஷினியமாக எங்கள் அப்பா அம்மா சம்பந்தம் இல்லைங்குது. விசாரணை பண்ணுங்க. இவங்கள்ட்ட சொல்லுங்க விசாரணை பண்ணா தான் செய்வோம்னு சொல்லுங்க. கண்துடைப்பா இல்லைங்கன்னு எனக்கு தெரியாது. ஒன்று ஆக்ஷன் எடுத்துருக்கணும். இல்லை ஆக்ஷன் நாங்கள் வந்து எப்போ எடுக்கணும் எங்களுக்கு தெரியும் சொல்லியிருக்கணும். அழுத்தத்துக்கு எடுத்தீங்கன்னு அப்போ நிரபராதிகள் ஜெயிலில் வச்சுட்டீங்களா? ஒரு நாளில் கூட இருந்தால் தப்பு தானே. ஒருவேளை சுஜித்தோ அந்த காவல்துறை சாய்பார்களோ செய்யாமல் இருந்திருந்தாருன்னா அது பாவம் இல்லையா? ஒருவேளை செய்யாமல் இருந்தா அவன் சம்மந்தம் அவரை சிறையில் வைக்கிற தப்பு இல்லையா? யாரோ ஒருத்தர் அழுத்தம் கொடுத்தா யாரோ ஒரு ஜெயிலில் வைப்பீங்களா? அப்போ காவல்துறைக்கு இந்த கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் இருக்குதா? ப்ரெஷர் இல்லாத தன்மை இருக்குதா? அப்போ தானே அந்த ப்ரெஷருக்கு ஈடுபடுறாங்களா? அப்போ தானே இந்த பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்க. இந்த கேள்வி ஏன் வருது? சார் இந்த காவல்துறை ஒன்றும் செய்ய முடியாப்பா, கரெக்டாக இருக்குது அப்படி வரணும்ல. சரி, சிபிசிஐடி யார் தலைமையில் இருக்குது? அப்போ நெல்லை போலீஸ் எந்த வகையில் தப்பாக பண்ணிடும் சிபிசிஐடி வரணும்? இப்போ வந்து அஜித்குமாரோடைய மரணத்தை சிபிஐ விசாரிச்சா ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா காவல்துறை மேலே தான் குற்றச்சாட்டு. அப்போ அது தமிழ்நாடு சிபிசிஐடி விசாரிச்சாலும் லோக்கல் போலீஸ் விசாரிச்சாலும் அது வர முடியாதுன்னு ஒரு டிரான்ஸ்பரன்சிக்காக நம்ம வழக்க வேறு மாநிலங்கள் மாற்றோம்ல, அதை மாதிரி டிரான்ஸ்பரன்சிக்காக சொல்லலாம். ஆனால் இதில் ஏன் நீங்கள் மாற்றுறீங்க? சிபிசிஐடி எந்த வகையில் மாறிடும்? அதுவும் தமிழ்நாடு போலீஸ் தானே. அப்போ நெல்லை போலீஸ் சரியில்லையா? இந்த கிளாரிட்டி யார்கிட்ட இருக்குன்னு கேட்குறேன். இப்போ இதில் வந்து ப்ரெஷர்னு ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பதிவு பண்ணும்போது காவல்துறைக்கு வந்து மக்கள் இங்கே போராடுறாங்க, உடலை வாங்க மாட்டேங்கிறாங்கிற ஒரு ப்ரெஷர் இருக்குமா? இல்லை வேறு இடத்துல இருந்து இந்த ப்ரெஷர்னால அவங்க இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்களா? 2 விதமாகவும் யோசிக்க வேண்டியது இருக்கு. எந்த ப்ரெஷர்னு நான் யூகம் பண்ணி பேசுகிறாள் எப்பயுமே கிடையாது. என்னுடைய கேள்வி ரொம்ப எளிமையானது. அவர்கள் குற்றவாளிகள் என்றால் ஏன் முதலில் கை செய்யவில்லை? குற்றவாளிகள் இல்லை என்றால் இப்போது ஏன் கை செய்தீர்கள்? ஏதாவது ஒரு பதில் இருக்கணும்ல. அந்த எஸ்பி பேட்டி கொடுத்தா அந்த பிரச்சனை கிடையாது. அவங்க தலைமறைவு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும். யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். தெரியாத அது அவர் தந்தை கவின் தந்தையே சொல்லியிருந்தாரு. அவங்க நினைச்சா பிடிக்கலாம் அப்படிங்கிறதே அவர் சொல்லியிருந்தாரு. இப்போ நம்ம பார்க்குறோம் இயல்பா இந்த திருவள்ளூர் சிறுமி கேஸில் அந்த பையன் ஏதோ அஸ்ஸாமோ ஏதோ வடகிழக்கு மாநிலம் எங்கேயோ சேர்ந்தவன். அவன் வந்தான், அந்த அஃபெண்டர் போயிட்டான். அப்போ யாருன்னு தெரியல, லோக்கல்காரன் கிடையாது. அப்போ அவனை கண்டுபிடிக்கல ஒரு 4 நாள் தாமதம் நம்ம புரிந்து கொள்கிறோம். அது காவல்துறைக்கு ஒரு விமர்சனமாக வைக்கப்படும். இருந்தாலும் கைது செய்யப்பட்டவனை பார்க்கும்போது நமக்கு புரியுது, ஓகே அவன் எந்த ஊர்னே தெரியாது, அவன் போய் திருவள்ளூர் போய் ஆந்திராவில் போய் கேட்டால் அவன் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அப்போ அது ஒரு சேலஞ்சு. இது யார் என்ன ஒரு சின்ன காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு அடிப்படையாக தெரியும். இவ்வளோ பெரிய வித்தையெல்லாம் கிடையாது. அந்த பீட்டு பார்த்து நானே சொல்லேன்னா போலீஸ் பீட்டில் போலீஸில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க. அப்போ இந்த கொலை நடந்திருக்குன்னு என்னம்மா யாருமா அந்த பையன் அப்படின்னா அவர் இந்த சமூகத்தை சேர்ந்தவர். என்னமாச்சு இப்போ தான் சார் கல்யாணம் பண்ணார். இந்த மாதிரி படக்குனவர் அங்கே தான் போவார். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்ன தெரியுமா? ஒரு புருஷங்காரன் செத்து போயிட்டான பொண்டாட்டி பிடிச்சி விசாரிக்கிறது. இதான் லேட்டஸ்ட் ட்ரெண்ட். அந்த அம்மா ஃபோனை பார்த்தா பாதி மேட்டர் தெரிஞ்சிருது. அப்போ ஒரு அந்த மோடஸ் ஆபரண்டின்னு சொல்லுவாங்க. அந்த சம்பவம் குற்றம் நடக்கிறது எப்படின்னு. அப்போ இது ரொம்ப தெளிவாக தெரியுது. அப்போ நம்ம இவ்வளோ தான் இருக்கணும். அப்போ நான் சொல்கிறேன் இவர் திரும்ப கை பண்ணியிருப்பான்னு சொல்ல. ஃபஸ்ட்டு உங்களுக்கு டவுட் உங்களுக்கு சஸ்பெக்டாக போகல, நீங்கள் ட்ராவல் பண்ணி போக வேண்டியதான். அதில் அதுக்கு பிறகு அங்கே லாக் ஆகிடுச்சு, நீங்கள் அடுத்த கேஸை பார்க்க வேண்டியதான், அடுத்த டைமென்ஷன் போக வேண்டியதான். அப்போ ஏன் இந்த தாமதங்கிறது தான் நான் கேள்வி எழுது. அப்போ இந்த ப்ரெஷர் இங்கேருந்து வந்திருக்குமா அங்கேருந்து வந்திருக்குமா நான் நிற்கல. காவல்துறைக்கு ஒரு வழிமுறை இருக்குது. இது காலகாலமான நடைமுறை. அண்ட் இந்த மாதிரி 3 உதாரணங்களை பார்த்துருக்குறோம். ஜாதி மறுப்பு திருமணம் பண்ணி நிம்மதியாக வந்து ரொம்ப குறைவு. அப்போ இந்த மாதிரி ஒரு அன்சர்டனிட்டி ரொம்ப காலத்துக்கு ஓடும். அவங்க வெளியூர் போயிடுவாங்க, வெளி மாநிலத்துக்கு போயிடுவாங்க. இந்த மாதிரி அப்போ வந்து இயல்பில் டக்குன்னு வந்து பிடிக்க வேண்டியதில்லை. அப்போ ஏன் உங்களுக்கு குழப்பம் வருது? அப்போ நீங்கள் தான் சொல்கிற மாதிரி இந்த ப்ரெஷராக அந்த ப்ரெஷராங்கிற கேள்வி வருது. எந்த ப்ரெஷர் இல்லைங்க. காவல்துறை செம்மையாக விளவுக்கு ஏன் உங்களால் சொல்ல முடியல, என்னால் சொல்ல முடியல? 4 நாள் தாமதமா சார்? சரியான ஆளை கைது பண்ண வேண்டாமா? அப்போ நீங்கள் நம்பணும்ல. நான் அந்த நம்பிக்கை ஏன் வரலை? அதுதான் அந்த காவல்துறை மேலே அந்த பழியாக வந்து நிற்குது. இது காவல்துறையையும் தாண்டி அரசாங்கத்து மேலேயும் வந்துட்டு ஒரு விமர்சனமா வந்து நிக்குதுங்கிறத பார்க்க முடியுது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, திருமா அவர்கள் வந்து பேசியிருக்காரு. ஓகே, அவருடைய நிலைப்பாடு குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு கூட்டணிக்குள்ள இருக்கிறாரு. இதுவே இந்த இடத்துல அதிமுக ஆட்சி இருந்திருந்ததுன்னா திருமா அவர்கள் என்ன பண்ணியிருப்பாருன்ற ஒரு கேள்வி எழுந்தது. திருமாவளவன் நிலைப்பாடு என்ன அப்படின்னா, அதிமுக ஆட்சி இருந்திருந்தா, பிஜேபி ஆட்சி இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பாருன்னு கேள்வி. இவ்வளவுதான். அவர் தர்ம சங்கடத்தில் தவிக்கிறார். சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல். அவர் குற்றச்சாட்டுகளை வைக்கிறதுக்கு மனசு துடிக்குது.
அந்த கமலஹாசன் படத்தில் இந்தியன் படத்தில் ஒன்று சொல்லுவாங்க, புத்தி ஒன்று சொல்லுது மனசு வேறு சொல்லுது அப்படிங்க. அதுதான் எங்கள் அண்ணனுக்கு நடக்கு. அவருடைய மனசு வேறு சொல்லுது, அவருடைய புத்தி வேறு சொல்லுது. இது வந்து தடுக்கணும்னு சொல்லுது, ஆனால் மனசு தடுக்க சொல்லுது. ஆனால் இப்போ கூட்டில் இருக்கிறோமே புத்தி தடுக்கு. இவ்வளோதான் பிரச்சனை. தோழமை சுற்றுறது கூட இல்லாமல் போயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் பள்ளிக்கூடத்துக்குள்ளே இந்த பயங்கரவாதம் வந்துருச்சு, இந்த ஜாதி வந்துருச்சு. அதில் வந்து வெறி பண்ணி வெட்டுறதுக்கு குத்துறதுக்கு வரைக்கும் போயிருக்கு. 1-2 ஆசிரியர் மாணவர் எல்லா பக்கம் போய் நிற்குது. அப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 மாவட்டங்கள் நான் சொல்கிறேன், இந்த 3 மாவட்டங்களில் இந்த சிக்கல் பல காலமாக இருந்துட்டு நீங்கள் இந்த 3 மாவட்டத்தில் ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து நீங்கள் பண்ணியிருந்தா பிரச்சனை வருமா? நீங்கள் என்ன செஞ்சு, அதனால தான் நான் வந்து கேட்டீங்க, சொன்னீங்களே செஞ்சீங்க, நீ என்ன செஞ்சீங்கன்னு தான் கேட்டேன். ஏன் வட மாவட்டங்கள் அதிகம் இந்த மாதிரி பிரச்சனை வருது? ஏன் இந்த மாதிரி தென் மாவட்டங்கள் அதிகமாக பிரச்சனை வருது? ஏன் சென்னையில் நடக்க மாட்டுது? ஏன் உங்களுக்கு டெல்டா மாவட்டங்கள் நடக்க மாட்டுது? அங்கே அவன் வேலையை பார்த்துட்டு போகிற அடுத்தடுத்து வேலை இருக்குது. இங்கே வந்து வேலைவாய்ப்பு உருவாக்கணும், படிப்பை உருவாக்கணும், விழிப்புணர்வு உருவாக்கணும், என்கரேஜ் பண்ணணும். நீங்கள் ஒரு நாளைக்கு 10 பேட்டி பண்ணியிருந்தா உங்களை பற்றி பொருள் வரதை பார்க்க மாட்டீங்க. வீட்டிலே உட்காந்து மோட்டோலை பார்த்துட்டு இருந்தால் அதுவாக இருக்கும்போது யோசிக்கிட்டே இருப்பீங்க. யூ ஷுட் நாட் பி ஐடியல். உங்களுக்கு 4 வேலை இருக்கணும். அதை செய்யாமல் என்ன பிரச்சனை? மாப்பிள்ளை அவன் அப்படி பண்ணிட்டான், மாப்பிள்ளை நமக்கு அவமாண்டா, நம்ம சமூகத்துக்கே அவமாண்டா, ஜாதிக்கு, இப்படியே 10 பேர் உட்காந்து குடிச்சு பேசிக்கிட்டு அதை வந்து நல்லா ட்ரிகர் ஆகி எங்கேயா தனியாக கிடைக்கும் போது உணர்ச்சி பண்ணி விட்றாங்க. அப்போ அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணீங்களா? நீங்கள் வந்து நக்சல்களை ஒழிப்போம்னு நரேந்திர மோடி அரசு சொல்லியிருக்கு. சத்தீஸ்கர் மாநிலத்தில் இந்தியா முழுக்க இருந்துச்சு, தர்மபுரி வரைக்கும் இருந்துச்சு, நேபாளில் இருந்து அவங்க திட்டமிட்டு மார்ச் 2026 டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. நம்ப மாட்டீங்க, போலி நக்சல்லாம் சரண்டர் ஆகிறான் காசுக்கு போய் ஆசைப்பட்டு. நக்சலே கிடையாது, நானும் ரவுடி தாங்கிற மாதிரி நான் இதை தான் செய்யணும். உனக்கு நீ திருந்தி வா, நான் உனக்கு மறுவாழ்வு தரேன். உனக்கு காசு தந்து, வீடு தந்து, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி, வேலை வாய்ப்பு தண்ணி, லோன் தந்து, தொழில் பண்ண சொல்லி நீ உன்னை திருந்து வேலை வைக்கிறேன். மாட்டேன் துப்பாக்கி போய் வாங்கி வா நின்றுவார். சரிங்களா? அப்போ இதை மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்கு இந்த 2 தான் தீர்வு. ஒன்று வந்து அவர் மீது உடனடியான தண்டனை, கடுமையான தண்டனை. இந்த பக்கம் சமூக மாற்றத்துக்கான ஏற்பாடு. 2 நடந்திருக்கான்னு கேட்குறேன். மாதத்துக்கு 20 நக்சல் கொல்லப்படுறாங்க, 50 நக்சல் சரண்டர் ஆகிறாங்க. நக்சலோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே போயிடுச்சு. எப்படி சாத்தியமாது? இந்த பக்கம் இரும்புக்கரம், இந்த பக்கம் வந்து அரவணைக்குங்கிறோம். இதுதான் முக்கியமான மேட்டர். அது செய்கிறீங்களா? இப்போ நான் ஏன் மறுபடியும் கேட்குறேன் அப்படின்னா, இவர் வந்து அதாவது கவினுடைய தந்தை என்ன சொல்கிறாருன்னா, அவர் பாராளுமன்றத்தில் அவரோட குரல் ஒலிக்கும், அவர் வருவார், எங்கள் தலைவர் வருவார் அப்படின்னு அவ்வளோ நம்பிக்கையாக திருமாவளவன் மேலே வந்துட்டு அவங்க அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கே சந்திச்சிருப்பாரு, நாளைக்கு சந்திப்பாரு, நாளைக்கு சந்திப்பாரு, அது பிரச்சனை இல்லை. நான் சந்திக்கிறதுனால ஆறுதல் சொன்னால் சரியா போயிருமா? சந்திக்கிறதுனால தமிழக முதலமைச்சர் வந்து ஃபோன் பண்ணி சாரி கேட்டார் அஜித்குமாரோடைய தாயிட்ட. பெருந்தன்மை நான் பல முறை பதிவு பண்ணிட்டேன், எனக்கு அதில் எந்த குழப்பமும் இல்லை. ஆனால் அஜித்குமார் திரும்ப வந்துட்டாரா? அப்போ திருமாவளவன் நேராக போய் கட்டி பிடிச்சி அழுது இப்படி நடந்திருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அந்த கவின் திரும்ப வர போகிறாரா? அப்போ அவருக்கு வந்து கேட்டாரா, நின்று கேட்டாரா அப்படிங்கிறது இல்லை கேள்வி. இல்லை, வரதையும் தாண்டி நான் கேட்குறேன். அதுக்கு நீங்கள் கொடுக்க, அவருக்கு தெரியுங்க ஒரு அரசியல் அழுத்தம் எப்படி கொடுக்க முடியும், ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் எப்படி கொடுக்க முடியும் தெரியும். 1, 2, 3 ஒப்பந்தத்தை மத்திய அரசு நிறைவேற்றும் சொல்லி சொல்லும் போது, மன்மோகன் சிங் அரசு நிறைவேற்றும் போது கம்யூனிஸ்ட் கட்சிகள் கடுமையாக எதிர்த்தாங்க. ஆட்சிக்கு அதற்கு நாங்கள் வெளியே போகிறோன்னு. அப்போ அவங்களுக்கு அந்த இது சித்தாந்த ரீதியாக எதிர்த்து அமெரிக்காவுடைய கம்பல்சன் எப்படிங்க நீ சம்மதிப்ப, நான் வெளியே போகிறேன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி அழுத்தம் கொடுக்குறீங்களான்னு கேட்க. நான் ஏன் முதல் வரி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, 2வது வரி நாங்கள் திமுக கூட்டணி தொடருவோம். நீங்கள் கூட்டணி வெளியே வாங்கன்னு சொல்லல, நானே கூட்டணி வச்சு என்ன செய்ய போகிறேன், என்ன பிரச்சனை? உங்களை நீங்கள் இப்போ கேள்வி வைக்கிறீங்களா, இவ்வளோதான் பிரச்சனை. மக்கள் மனத்தில் உங்களை பற்றி என்ன பிம்பம் வரும்? நீங்கள் என்ன குரல் கொடுத்துறீங்க கேள்வி வராதா? அந்த மனிதர்கள் மனத்தில் அந்த கேள்வி வராதா? பட்டியலின சமூகத்தின் நம்பிக்கையாக பலர் இருக்கிறார்கள். வெளியில் சத்தமே காட்டாமல் பெரும் பணி ஆற்றக்கூடிய பலர் இருக்கிறாங்க. அதை நான் டீட்டெயில் சொன்னால் இவன் உடனே அங்கே போயிட்டாம்பாங்க. எனக்கு தெரியும், நான் கண்கூடாக பார்க்குறேன். பட்டியலின மக்களுடைய உண்மையான மீட்சிக்காக, அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்காக கஷ்டப்பட்டு தங்களை அடையாளப்படுத்தி கொள்ளாமல் நிறைய வளர்த்துட்ருக்காங்க. தன்னுடைய ஜாதி அடையாளத்தை கூட காட்டாமல் தன்னுடைய யார் இந்த வேலையை நான் செய்கிறேன்னு காரணம் எனக்கு தெரியும். பர்சனலாக நிறைய என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, போகிறாங்க. அவ்வளோ வேலை பெரும்படி நடந்துக்கிட்டு. இது வந்து அரசியல். அதுக்கு மேலே நான் எதுவும் சொல்லுவேன். Behind Roots Beyond the News with Rangaraj Pandey, title sponsor GT Holidays, South India's #1 travel brand, powered by Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி, டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகமெங்கும். Medway Hospital and Arya Cotton வீடுகள் மற்றும் சங்கிகள் வழங்கும் Behind Roots முத்துமலரி சென்னை first ever solo concert in Chennai VGP Golden Beach Resort நடக்க போது. உங்க டிக்கெட்களை இப்பவே புக் பண்ணுங்க. GT Holidays presents Behind Roots Beyond the News with Rangaraj Pandey, powered by Medway Hospitals, Dr. Srivarma Ayurtharum Ayurveda.